சொர்க்கத்தில் நதிகளை காட்டப்பட்டது, பாலாறு காட்டப்பட்டது, தேனாறு காட்டப்பட்டது, மது ஆறு காட்டப்பட்டது. இது போன்ற இன்பங்களை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து அவங்க கேட்குறாங்க, இந்த ஆறுகள் எங்கிருந்து பிறக்கின்றன, எங்கே சேர்கின்றன சொல்லி கேட்டாங்க. எங்கிருந்து பிறக்கின்றன அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்கே சேருகின்றன அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கென்று பிரத்யேகமாக தந்த அல்லாவின் தடாகம், அந்த அல்லாவின் தடாகத்தில் இந்த நதிகள் கலக்கின்றன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆர்வம் மேலிட அந்த ஆறுகள் பிறக்கின்ற இடத்தை பார்க்கணுமேன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் போறாங்க. அங்கே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் மாளிகை, முத்தால் செய்யப்பட்ட மாளிகை. அந்த மாளிகையில இருந்து தான் அவைகள் என்ன செய்கின்றன, பிறக்கின்றன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்றாங்க. அறிந்து கொண்டுட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா பூட்டி கிடக்குது. கேட்குறாங்க, இதற்குண்டான சாவி எதுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து விடை வருகிறது. இதனுடைய சாவி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் புகழை சொல்லக்கூடிய, என் அறிமுகத்தை செய்யக்கூடிய, நான் என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் சாவி. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை யார் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றானோ அவன் தாராளமாக ஓப்பன் டோர் பண்ணி போயிட்டே இருக்கலாம்.